உங்களுக்கு ஜாலியாவே இருக்க தெரியாத அப்படின்னு அந்த வெட்டுக்கிளி கேட்டுச்சான். அங்க மழை காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எலும்புங்க சொல்லிச்சான். அத பார்த்து வெட்டுக்கிளி கேலி பண்ணி சிரிச்சிச்சான். மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் வந்துருச்சான். எலும்புகள்லாம் வீட்டுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருந்துச்சான். அப்ப டக் டக்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்டுச்சான். எறும்புக்கு கதவை தந்து பார்த்துச்சா. வெட்டுக்கிளி சோகமா இருந்துச்சு. ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். எங்கள மாதிரியே நீனும் சேர்த்து வச்சுக்கலாம்ல, இப்ப நீ கஷ்டப்பட மாட்டேல அப்படின்னு அந்த எறும்புக சொல்லிச்சான். வெட்டுக்கிளிக்கு அதோட தப்பு புரிஞ்சு சேமிக்க பழகிடுச்சான். இந்த கதைய சொல்லிட்டு அப்பா எங்களை சிங்கப்பூர்ல இருக்க DMY ஜுவல்லர்ஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. DMY ஜுவல்லர்ஸ்ல நிறைய தங்கம் இருந்துச்சா. எனக்கு குட்டி குட்டி வளையல், செயின், தோடு எல்லாம் வாங்கிட்டாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் வாங்கணும்னு கேட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, அந்த எலும்புங்க மாதிரி ஃபியூச்சருக்காக நாம சேமிக்கணும்ல, அதனால DMY ஜுவல்லர்ஸ்ல கோல்டன் சீஸ் சேமிப்பு திட்டத்துல சேர்த்து வச்சு நம்ம ஃபியூச்சருக்காக சேமிக்கிறோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு எல்லா நகைகளும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கியூட்டான நகைகள் வேணுமா? DMY ஜுவல்லர்ஸ்ல கோல்டன் சீஸ் சேமிப்பு திட்டத்துல நகைகளை சேமிச்சு சந்தோஷமா நாங்களாம். DMY ஜுவல்லர்ஸ்ல நகைகள் வாங்கி சேமிச்சா நம்மளும் ஃபியூச்சர்ல ஜாலியா இருக்கலாம்.